வணக்கம். நான் உங்க இருந்தேன். நம்ம ஒரு சோசியல் மீடியா ஃப்ரெண்ட் ரொம்ப பிரபலமானார். யாரு? நம்ம விவசாய கட்சியோட தலைவர் PR பாண்டியன். அவர் போலீஸ்கார்ட்ட நான் இங்க வரமாட்டேன், நான் டைரக்டா ரிப்பெடிஷன் போயிட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு போயிட்டே பண்ற. அவர் அவ்வளோ பிரபலமானாரு. பொதுமக்களை இருந்தாங்க, என்னடா விவசாய கட்சி தலைவராக இருக்கிற இவ்வளோ ஒரு சட்டத்தை பேசுறாருன்னு சொல்லிட்டு சட்டத்தை பேசுறவருக்கு சட்டத்தை மதிக்க தெரியல. என்ன அவருக்கு என்னன்னா PR பாண்டியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விவசாய கட்சியோட தலைவர். நான் போட்டோ போட பாருங்க. இவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டு சிறை. எதுக்கு? சட்டத்தை பேசுனதுக்காக இல்ல, சட்டத்தை மதிக்காம நடந்துக்கிறதுக்காக. தமிழ்நாடு அரசு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. 2015 விக்கிரவாண்டியத்தில் ONGC சொத்துக்களை சேதப்படுத்தியதாக PR பாண்டியன் மீது வழக்கு. ஆக்சுவலி புது சொத்தை ONGC சொத்தை சேதப்படுத்திட்டா 2015 வழக்கு குறைஞ்சி இவர் மேல வழக்கு நடந்துருந்துச்சு. திருவாரூர் நீதிமன்றம் இவருக்கு 13 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க தண்டனை. என்னன்னா இவர் மேல இல்ல, அந்த தண்டனை என்னன்னா புது சொத்துக்கு சேதப்படுத்துற இந்த ஒரு கடுங்கா ஒரு எவ்வளவு ஒரு உச்சவதன்னு தெரியும். ஏன்னா பல மாநிலங்கள்ல பிரியாணி அபிராமி கேஸ மேற்கோள் காட்டி பல கேஸுங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதற்கு மேற்கோள் காட்டி தான் அதையும் மேற்கோள் காட்டி நம்ம கர்நாடக மாநிலத்துல MP-யா இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் குற்ற வழக்குல சாகும் வரைக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி பல ஜட்ஜ்மெண்ட் மேற்கோள் காட்டாங்க. இந்த பிரியாணி அபிராமி கேஸையும் மேற்கோள் காட்டி இவனுக்கும் சாகர வரைக்கும் தண்டனை கொடுக்குறேன், தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மேற்கோள் காட்டி கொடுக்குற தண்டனைகளை தமிழ்நாடு பேர் போனது. அதனால இப்ப நிறைய கேஸ் இந்த மாதிரி மேற்கோள் காட்ட மாதிரி தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. தண்டனைகள் ஜாஸ்தி ஆனதான் குற்றங்கள் கம்மியாகும். சரிங்களா? வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி பொது சொத்தை சேதப்படுத்தா சும்மா காசு கட்டிட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு பொது சொத்தை சேதப்படுத்துறாலும் இந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலி குற்றங்கள் கம்மியாகும்னா தண்டனைகள் கடுமையாகணும். தண்டனைகள் இப்பதான் கடுமையாயிட்டு இருக்கு. சரிங்களா? என்னன்னு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்காந்து கொண்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.